Hello friends, வணக்கம். ஸோ விவான் குட்டி பார்த்தீங்கன்னா அவனோட பிரேக்ஃபாஸ்ட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவில் பண்ண குக்கீஸ் தான். அதை குட்டி குட்டியாக நான் வந்து உடச்சி கப்பில் போட்டு கொடுத்துட்டேன். அது அழகாக வந்து பாலில் போட்டு நம்ம சாக்கோ சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்ருக்கான். இந்த குக்கியில் ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கல்ஸோ பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ ரத்தசாலி அரிசியில் குக்கீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ரத்தசாலி அரிசி வந்து நம்மளோட பிளட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி ஹீமோக்ளோபின் லெவல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் பெண்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் வந்து அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஓவராலாக வந்து பெண்களுக்கும் சரி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய வந்து சூப்பரான ரைஸில் குக்கீஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேணும்னா மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அனுப்புகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேவந்த் ரொம்ப நாளாகவே என்கிட்ட வந்து வெண்ணிலா கேக் கேட்டிருக்கான். டீ கேக் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து வீட்டிலேயே செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டிருக்கான். ஸோ அவனுக்கு வந்து குக்கீஸ் விட இந்த கேக் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்காக இன்றைக்கி வந்து நம்ம பேக்கரியில் கிடக்கக்கூடிய வெண்ணிலா கேக் வந்து எக்கு இல்லாமல் ஸோ எக்லெஸ்ஸாக பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ண போகிறோம். ஸோ நான் வீட்டில் குக்கீஸ் அப்புறம் இந்த கேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அகராவோட 48 லிட்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஓடிஜி வச்சு தான் பண்ணுறேன். சூப்பராக ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணோம். உங்களோட பட்ஜெட்லேயே வந்துடும். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேக் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் மைதா எடுத்திருக்கேன். 1.25 கப்பு மைதா எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு அந்த பேக்கரி ஸ்டைலில் அதே மாதிரி 1.25 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து பேக்கிங் பவுடர் அப்புறம் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து அழகாக வந்து விஸ்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பவுடர்டு ஒயிட் சுகர் வந்து 3/4 கப் சேர்த்துருக்கேங்க. ஸோ இது வந்து நல்லா விஸ்க் பண்ணி ட்ரை இன்க்ரீடியன்ட் தனியாக எடுத்து வச்சுருங்க. நீங்கள் வந்து வீட்டிலே சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட அழகாக இந்த ஓடிஜி யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கேக்ஸ்லாம் பண்ணி கொடுக்கலாம். நம்ம இந்த கேக்கை பட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். இப்போ பேக்கரியில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த ஜிஎஸ்எம் டால்டா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க, ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து பியூரான பட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி எக்லெஸ்ஸாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெஜிடேரியன்ஸ்லாம் வந்து சூப்பராக வந்து பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு தயிரும் சேர்த்துட்டு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம 3/4 கப் அளவுக்கு வந்து பாலும் சேர்த்துக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன வந்து என்னோட ஒரு ஓன் டிப்பிங்க சொல்கிறேன். நம்ம இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட விஸ்கர் இல்லை வந்து அந்த என்ன சொல்கிறது இந்த மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அழகாக அடித்து எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து நம்மளுக்கு அந்த ஹேண்ட் விஸ்கர் இல்லைன்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு திருப்பி எடுத்துட்டோம்னா இடமே ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்டோட சேர்த்து நல்லா வந்து நம்ம கலந்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ நிறைய வெஜ் பீப்புள் வந்து எக் சாப்பிட மாட்டாங்க. பட் வீட்லேயே எக்லெஸ்ஸாக ரொம்ப வந்து சூப்பராக அந்த கேக் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நான் 2 விதமாக பண்ண போகிறேன். ஒன்று வந்து கப் கேக்ஸ் மாதிரி பண்ண போகிறேன், ஒன்று வந்து நார்மல் டின்னில் பண்ண போகிறேன். கப் கேக் வந்து இவானுக்கு ரொம்ப பிடிக்கும், நார்மல் கேக் வந்து ரேவந்துக்காக. அதே மாதிரி நிறைய குக்கீஸும் பண்ணியிருக்கேன். இந்த மாவை பார்த்திங்கன்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 6 கப் கேக்ஸ் இருக்க மாதிரி ட்ரே வச்சுருக்கேன். அதில் வந்து லைனஸை வந்து அலைன் பண்ணிவிட்டு இதை அழகாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய இந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 கப் கேக்கும் மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன டின்னில் வந்து நம்மளுக்கு நார்மல் கேக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து ஒரு குட்டி பிஸ்னஸாகவே பண்ணலாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வீட்டில் வந்து நமக்கு நிறைய டைம் இருக்குது, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எக்லெஸ் கேக்ஸ்லாம் கூட பண்ணி கொடுக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்லெஸ் கேக் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அழகாக வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் வந்து சின்னதாக ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் இதையே நீங்கள் வந்து கமர்ஷியலாக பிஸ்னஸாக தாராளமாக கொண்டு போகலாங்க. ஸோ அழகாக வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் எல்லாத்தையும் ஊற்றிட்டு டேப் பண்ணோன்னா உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அழகாக வந்து நம்ம அதை கேக்கை வந்து நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி டின் வச்சுருக்கேன். இதில் பட்டர் யூஸ் பண்ண இல்லையா, அந்த வந்து பேப்பர் வச்சு நம்ம வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து கொட்டி வச்சுட்டு நம்ம வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நான் யூஸ் பண்ண ஓவன் பார்த்தீங்கன்னா அகரோ மார்வல் 48 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஓவனுங்க. இதில் டோஸ்டிங் நீங்கள் வந்து கிரில்லிங் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரே ஒரு ஓவன் வாங்கினா போதும். இதில் மல்டிபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். 3 ஹீட்டிங் உங்களுக்கு மோட்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம டாப் ரேக்கில் வந்து 2 இதுவுமே வச்சு நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 180 டிகிரி செல்சியஸில் 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் இப்போ வந்து திருப்பி வந்து 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ்க்கு நம்ம வச்சு நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாங்க. இந்த ஓடிஜி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேக்ஸ் பண்ணலாம், குக்கீஸ் பண்ணலாம், சிக்கன் வந்து இங்கே கிரில் பண்ணிக்கலாம், பாபிக்யூ பண்ணலாம், ரிட்டோசரி சிக்கன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட என்ன சொல்கிறது பட்ஜெட்டில் ரொம்ப சூப்பரான ஒரு ஓவன் தான் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பயங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ யூஸ் பண்ண ஓவன் தான் இது. ஸ்டில் சூப்பராக ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி ரொம்ப லக்கியான ஒரு ஓவன் சொல்லுவேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு. நம்ம கரெக்டாக 35 மினிட்ஸ் வச்சுருந்தோம். அந்த டைமுக்குள்ள நல்லா பேக் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு டூத் பிக் வச்சு பார்த்தா நம்மளுக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். எல்லாத்தையும் வந்து ஆற வச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரத்தசாலி அரிசியில் பண்ண குக்கீஸ். பிரெட்டுக்கு அவ்வளோ நல்லது, கிட்ஸுக்கு அவ்வளோ நல்லது. ஸோ அதையும் நான் வந்து பேக் பண்ணி விவானன்டே வந்துக்காக எடுத்து வச்சுருக்கேன்.
ஹெல்த்தியாக வீட்லேயே சூப்பராக செஞ்சாச்சு. அண்ட் விவான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான் கப் கேக்காக. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா கப் கேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் நான் கடையில் வாங்கி கொடுக்கவே மாட்டேன், வீட்டிலே அழகாக செஞ்சுக்கலாம். ஸோ இந்த வாட்டி நான் வந்து மைதா யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து கோதுமை பனானாலாம் போட்டு ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக செய்யலாம். அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப ஸ்பஞ்சியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக, குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ கடையில் வாங்கக்கூடிய கப் கேக்ஸில் என்னென்ன சேர்ப்பாங்க நமக்கு தெரியாது, பட் வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக இது மாதிரி சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். ஸோ நீங்கள் ஒரு கப் கேக் இன்னொரு குக்கி கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தும் ஆச்சு, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அது கில்ட் இல்லாமல் நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி ஆச்சு. அதே மாதிரி இந்த டின்னில் செஞ்ச அந்த கேக் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. அண்ட் இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இவான் குட்டிக்கு தான் கொடுத்தேன். ஸோ அவனுக்கு வந்து பிடிச்சிருக்கு, எப்படி இருக்குன்னு அவனே சொல்கிறான் பாருங்கள். அதை எடுத்துரு, இது மட்டும் எடுத்துக்காவே எடுத்துடு. இப்போ சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்கா, சாப்பிடு. விவான் அழகாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். அதே மாதிரி ஒரு கப் கேக் எங்கள் அம்மாக்கும் கொடுத்தேன், அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அம்மா வந்து ரொம்ப வந்து அந்த இதெல்லாம் பார்ப்பாங்க, கேக்கில் வந்து எக் இருக்காலாம் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அவங்களோட ஃபீட்பேக்கும் கொடுத்தாங்க. எக் இருக்கா, எக் எல்லாமே சூப்பராக இருக்குது, சாப்பிட்டா சாஃப்டாக இருந்தேன், சாப்பிட்டு சூப்பராக வந்து முருகா ஜெஸ்ட் சாப்பிட்டுதான் வந்து. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து நம்ம டின்னில் பேக் பண்ண கேக்கை வந்து கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கிட்ஸுக்கு வந்து ஸ்கூலில் வந்தோடனே ஸ்நாக்காக கொடுக்கலாம். மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.